வந்துட்டு அந்த பிரியவே மாட்டாரு போல இருக்கு. அந்த ஒரு பவித்ரா 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 என் மண்டக்குள்ள பவித்ரா 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 அந்த மாதிரி வந்துட்டு ராணுவம் இருக்கும் போல இருக்கு. அப்படிதான் வந்துட்டு லைவ்ல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு நேத்து ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம ராணுவ தான் ட்ரெண்டிங்ல இருந்தாப்ல சொல்ல போனா. அவர் வந்துட்டு பண்ண அந்த செய்கை அந்த ஒரு அப்படியே பக்கத்துல உட்காந்து சோஃபா பக்கத்துல உட்காந்து அவங்களுக்கு வந்துட்டு இரிட்டேட்டிங்கா இருந்து அவங்களுக்கு டிஸ்கம்ஃபர்டபுளா இருந்து அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு பவித்ராக்கு. அதனால வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து கரெக்ட் பண்ணது அந்த இதெல்லாம் பார்த்துருந்தோம். இப்ப லைவ்ல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு போயிட்டு இருக்குது. ஏன்னா ராணுவுக்கும் பவித்ராக்கும் பயங்கரமா இன்சிடென்ட் போயிட்டு இருக்கு. இதனால நம்ம விஜய் விஷாலுக்கும் அந்த பவித்ராக்கும் பயங்கரமான ஒரு கான்வர்சேஷன் வந்து பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது லைவ்ல. அது என்னன்னு பாக்குறோம் நம்ம சேனல் புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராணுவ வந்துட்டு நம்ம பவித்ரா வந்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க, சோஃபால வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. ஓகேங்களா, உட்காந்துருக்கணும். நம்ம ராணுவ வந்துட்டு அந்த ஒரு பொக்கே அந்த வச்சு பூச்செடி மாதிரி இருக்கும்ல, அதை எடுத்து வந்து இந்த ஃப்ரெஷ் டே அப்படிங்கிற மாதிரி வந்து ஃப்ரெஷ் டே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு கொடுப்பாப்ல. கொடுக்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஏத்துக்கிட்டு அதை வாங்குவாங்க. ஓகேங்களா, பவித்ரா வந்துட்டு எதுக்கு கொடுக்குறீங்க, என்னத்துக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிற இல்லைங்க சும்மா ஃப்ரெஷ் டே தான், இந்த நாள் வந்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், நல்லா ஒரு சூப்பரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுக்குறேன், வேற எதுக்கும் நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு வர்ஷினி பக்கத்துல இருப்பாங்க. வர்ஷினி பக்கத்துல இருந்து ஏங்க இப்போ பொக்கே எல்லாம் கொடுத்துருக்க ஒரு பாட்டு கூட பாட மாட்டீங்களா, என்னங்க போங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்துட்டு ஒரு பக்கத்து வந்துட்டு வர்ஷினிகிட்ட வந்து ராணுவ வந்துட்டு கேட்கறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு லவ் சாங்க வந்துட்டு பாடுறாங்க. லவ் சாங்க பாடும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல சாங்கா பாடுங்க, நல்ல சூப்பரா லவ் சாங்கா நல்லா பாடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாட அண்ட் விஜய் விஷாலு அந்த லிவிங் ஏரியா அந்த ஒரு இதுல வந்துட்டு உட்காந்துருக்காப்ல. உட்காந்துருக்கணும்னு அவங்க என்ன சொல்றாங்க, ராணுவ வந்துட்டு விஜய் விஷால் வந்து பார்த்துட்டு நீ ஏதாச்சும் ஒரு பாட்டு பாடுறா, நல்ல பாட்டா பாடுறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இதுல வந்துட்டு நம்ம பவித்ரா பேரு யூஸ் பண்றாங்க, ராணுவ பேரு யூஸ் பண்றாங்க. பவித்ரா மேல ராணுவ ஒரு கண்ணு, பவித்ராக்கு ராணுவ மேல ஒரு காண்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு மீனிங்ல வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு கலாய்ச்சிட்டு செம்மையா பேசியிருக்காங்க. இதுல என்ன தெரியுதுன்னா நம்ம அதிகபட்சம் வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு பவித்ரா பவித்ரா பவித்ரான்ட்டு அந்த ஒரு கண்டென்ட்ல போயிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி நேத்தே நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ்ல போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஒரு கான்வர்சேஷனே பயங்கரமா வெளியில வந்துட்டு வெடிக்கும். இந்த வாரம் எண்டுல வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ராணுவுக்கு வந்துட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா அவர் பண்ற செயல சில்லித்தனமா தான் இருக்குது. அது சொல்றதுக்கு வந்துட்டு ரொம்ப கேவலமா வந்துட்டு பண்ணிருக்காப்ல. உள்ள வந்துட்டு லவ் பண்றோம் நானும் பவித்ரா லவ் பண்றோம், பவித்ராவை நானும் லவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ராணுவ வந்துட்டு சொல்லிடுவாப்ல. சொல்லிட்டு இருக்கும்போது இதுல வந்துட்டு நம்ம வர்ஷினி வந்துட்டு தங்கச்சி பாட்டு போடுறாங்க. என்ன பண்ணா ஒரு தங்கச்சி பாட்டு, அதுதான் ஆளான பேய் வர அன்பில் குட்டி தாய் வர அந்த மாதிரி வந்துட்டு அந்த ஒரு சாங் பாடுவாங்க. பாடும்போது என்னங்க தங்கச்சி பாட்டுலாம் பாடிட்டு இருக்கீங்க, இல்ல ஒரு லவ் சாங்கா பாடுங்க, என்னங்க விஜய் விஷால் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராணுவ வந்துட்டு விஜய் விஷால்கிட்ட சொல்லி வர்ஷினி வந்துட்டு லவ் சாங்கா பாடுங்க அப்படிங்கிற மாதிரி பாட ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் விஷால் அண்ட் வர்ஷினி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பாடுறாங்க. நம்ம ராணுவ வந்துட்டு அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அப்படியே பவித்ரா சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காப்ல. நேத்துல இருந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவித்ரா கூடயே சுத்திட்டு இருக்குது. இந்த வாரம் ஃபுல்லாவே பவித்ரா 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 அப்படிங்கறது சுத்திட்டு இருக்குது. நல்லாவே தெரியும் இது எதுக்கு சுத்துறாரு என்னங்கிறதுல. எனக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா எதுக்கு சுத்துறாருன்னா அவர் வந்துட்டு மேபி வந்துட்டு போன வாரம் வந்துட்டு பவித்ரா அந்த ஒரு சுத்திக்கிட்டே இருந்தனால மட்டும்தான் அவங்க வந்துட்டு பவித்ராவை வந்துட்டு சுத்திக்கிட்டே இருந்தாரு. அதனால வந்துட்டு அவருக்கு வந்து ஓட்டிங் லிஸ்ட் ஏறிச்சு. அதனால வந்துட்டு இப்போ ஒரு சில்லித்தனமான வேலை எல்லாம் சொல்லிட்டு அது பண்ணிட்டு இருக்காரு. நான் போனதுக்கு அப்புறம் அக்கான்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. அது வந்துட்டு படும் கேவலமா இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனா பயிலால வந்துட்டு இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு சண்டை. விஜய் விஷாலுக்கா இருக்கட்டும் பவித்ராக்கா இருக்கட்டும், நீ எப்படி என் பேரை யூஸ் பண்ணலாம், நான் வந்துட்டு உன்னை ஏதாச்சும் நான் உன்னை சொன்னா நீ எதுக்கு என்ன என் பேரை யூஸ் பண்ணி நீ வந்துட்டு பண்ற அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என் பேரு ராணுவ பேரை யூஸ் பண்ணாத, நான் வந்துட்டு வெரி வெரி சீரியஸா நான் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்துட்டு நான் சீரியஸா சொல்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஒரு சீரியஸா தான் அந்த விஷயத்த சொல்றேன். ஆனா இருந்தாலும் வேற மாதிரி நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு காமிச்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு விஜய் விஷாலுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. விஜய் விஷாலும் ஓரளவுக்கு வந்துட்டு எல்லையை மீறி போறாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டு ராணுவ பவித்ரா அந்த பாட்டு பாடும்போதே சரி ராணுவ பவித்ரா அப்படிங்கிற மாதிரி தலைவர் வந்துட்டு பயங்கரமா வந்துட்டு பாடிட்டு இருந்தாப்ல. அண்ட் அப்போதைக்கே எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னடா இது நடக்க போகுது, எங்கடா கொண்டு போய் நிறுத்த போறாங்க. ராணுவ சொல்லி அதே சொல்லி முடிஞ்சுன்னு சொல்லணும். சொல்லப்போனா சொல்லி எல்லாம் முடிஞ்சு ராணுவ வந்துட்டு இனிமே காப்பாத்துறது கர்த்தரால தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இனிமே தெரிஞ்சு போச்சு. அண்ட் இந்த வாரம் வீக்கெண்ட் எண்ட்ல வந்துட்டு கண்டிப்பா இதுக்கு வந்துட்டு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன். அண்ட் இதை பத்தி ராணுவ பவித்ரா உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. அவங்க பண்றது ராணுவ பண்றது கரெக்டா இல்ல வந்துட்டு கண்டென்ட் காண்டி ஒரு பொண்ணை ஸ்பாயில் பண்றது வந்துட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு சீரியஸான மேட்டருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ராணுவம் லா படிச்சுட்டு வந்திருக்காப்ல, அவருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இதனால நம்ம வந்துட்டு இங்க கண்டனுக்காண்டி இப்படி பண்ணிட்டு கண்டனுக்காண்டி அவங்கள வச்சுக்கிட்டு வெளியில போயிட்டு அக்கான்னு சொல்றது வந்துட்டு எவ்வளவு பெரிய குத்தங்கிறது வந்து கண்டிப்பா தெரியும். அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. டாடா பாய்.